தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி ஆரியபுரம் 4 வழி சாலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலை துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும் என்று வாக்காளர்களிடம் தாமரை சின்னத்திற்காக வாக்கு சேகரித்தார். சென்னை திருவொற்றியூர் வன்னியர் தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து இறைச்சி வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து இறைச்சி வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் இஸ்மாயில் தலைமையில் மற்றும் அனைத்து இறைச்சி வியாபாரிகள் நலச்சங்க இணைச் செயலாளர் ஹாசன் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தேசிய லீக் கட்சி மாநில தலைவர் தடா ஜே அப்துல் ரஹீம், திருவொற்றியூர் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொருளாளர் அமீர் ஹம்சா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட நாகூரான் தோட்டத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த மாதம் 27ஆம் தேதி காசிமேட்டிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். 3ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபட்டினம் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக படகுக்குள் விரிசல் ஏற்பட்டு கடல் நீர் படகு உள்ளே வந்ததால் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். மீதமுள்ள 8 மீனவர்களை கடலோர காவல்படை வீரர்கள் மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் வடசென்னை திமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீரசாமி மற்றும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி ஆகியோர் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். மேலும் விபத்து எவ்வாறு நடைபெற்றது, விபத்தில் சிக்கியவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தனர். வடசென்னை நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து கொருக்குப்பேட்டை KNS டிப்போ அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரச்சாரத்தில் பிரேமலதா பேசியபோது தமிழகம் முழுவதும் இதுவரைக்கும் நாம் காணாத அளவு கஞ்சா புழக்கம் திமுக ஆட்சியில் மிக அதிகமாக காணப்படுவதாக விமர்சித்து பேசினார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.